நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். வணக்கம் அனைவருக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மக்கள் வந்து உங்களிடம் நிறைய கொஸ்டின் கேட்க சொல்லிருக்கேன் சார். அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி உங்க பாட்டுக்கு நான் அடிப்பேன் சார். இது என்ன இது? இந்த 2 லைன் பார்த்தீங்களா சார்? உங்க பாட்டுக்கு நான் அடிப்பேன். வேணாம்டா வேணாம்டா வேணாம்டா. ஓ, நிகழ்ச்சிக்கு எதுக்கே கூட்டீங்க? என்ன சேனல் இது? பாட்டு பாட சொல்லிட்டு இருக்கான். என்ன நடத்துறீங்க? வட்ட வட்ட பாறையிலே. சார், இப்போ டிஎம்கேல காசு வாங்கிட்டு நீங்க வந்து புதுசா வந்த கட்சிகள்லாம் வந்து குறை சொல்றீங்களா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படின்னு நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. யாரோட எவனா சொல்லலையா? எவிடன்ஸ் இருக்கா? சார், இப்போ லைவ்ல போயிட்டு சார் மக்கள் பார்ப்பாங்க சார், கமெண்ட்ல போடுவாங்க சார், மக்கள் தான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. சார், இப்போ அடுத்த கொஸ்டின் சார். போலாம் கேளுங்க சார். இப்போ இந்த கரூர் நம்ம நடந்ததுல அந்த இஷ்யூ பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க சார். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சார் சிரிக்காதீங்க சார், பதில் சொல்லுங்க சார். ஓ, ஃபீல் பண்றேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சார். இதான் ஃபீலிங்க பாத்துங்க. அது கொஞ்சம் துயரமான சம்பவம் தான். மக்கள் யாராலையும் அதை மறக்க முடியாது. முழுக்க டிவி தலைவர் தான் காரணம். சார், இது எப்படி சார் முழுக்க டிவி தலைவர் சொல்றீங்க? சார், இது முழுக்க அரசாங்கம் தான் சார் காரணம். ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா கண்டிப்பா அங்க வந்து சரியான பாதுகாப்பு இல்ல. அப்ப பாதுகாப்பு தர வேண்டியது யாரோட கடமை? அரசாங்கம். எல்லா கட்சிக்காரும் சொல்றாங்க அரசாங்கம் தான் இது பொறுப்புன்னு. நீங்க மட்டும் ஏன் சார் ஒரு தனிப்பட்ட நபருக்கு மட்டும் சொல்றீங்க? மக்கள் கூட யாருக்காக குடிச்சு அவருக்காக சார். அவரை பக்கம் தானே குடிச்சு, அப்ப அவர் தான் காரணம். சார், இப்போ அடுத்த கேள்வி சார். போலாம் சொல்லுங்க சார். 2008 விஜய் கூட்டத்துக்கு அப்புறம் இப்ப ரீசெண்டா விஜய் கூட்டம் தான் அதிகமா இருக்கு. அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம் மக்கள் சொல்றாங்க. அத பத்தி உங்களோட நோக்கம் என்ன சார்? இதெல்லாம் இருக்கு. கூட்டம் ஒருத்தரம் வச்சு ஒருத்தன் பெரியவன் ஆயிட முடியுமா? சினிமா நடிகை த்ரிஷா நயன்தாரா இருக்காங்க, அவங்களும் வந்து இதை விட அதிகமா கூட்டம் கூடும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் இருக்கு. அவங்களும் அரசியல் கட்சி தலைவர் ஆயிட முடியுமா? பேசுன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது, சரியா? சார், ஒரு தனிப்பட்ட நபர் வந்தா கூட தான் சார் கூட்டமே கலையும் சார். யாரு எப்படிப்பட்டாலும் யாரு சார்? வேணாம் சார். சொல்லுங்க யாரு சார்? மிஸ்டர் விஜயலட்சுமி சார். கேமரா கட் பண்ணு. கட் பண்ணியா? சொல்லிட்டா கேமரா கட் பண்றான். ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. சார், இப்ப அடுத்த கேள்வி சார். கேளுங்க. 2026 தேர்தல்ல தளபதி தான் ஆட்சி அமைக்க போறான்னு மக்களே எல்லாம் சொல்றாங்க. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். உங்களோட கருத்து கணிப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கு. 5 வருஷத்துல எவ்வளவு சமாளிட்ட சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஓட்டுக்கு 10,000 கொடுத்தா கூட ஜெயிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. பாப்போம். சார், நான் உங்களை பத்தி கேட்கல. டிவிகே தளபதி விஜய் இருக்காருல்ல, அவரை பத்தி கேட்டேன் சார். போர்க்கி பேடா, போர்க்கிடா. நீ என்ன பண்ற? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. யோ, தளபதி என்னன்னு தெரியுமாயா? அவன் தளபதினு சொல்லி இருக்கீங்க. தளபதி அர்த்தம் தெரியுமா? போர்க்காலத்துல படை வீரர்ல வழி நடத்துறாருல, அவர் பேர் தான் தளபதி. அதை விட்டுட்டு தளபதினா எது சொரி பட அந்த மாதிரி படைக்கு தளபதியா? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? சார், நான் கதை கேட்கல, பதில் கேட்டேன் உங்கள்கிட்ட. பதில் சொல்லுங்க. பதில் தானே? அதான் எலெக்ஷன் வரப்போகுது, ரிசல்ட் தெரிஞ்சிட போது, நம்ம எதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு. பாப்போம். 2026 பாப்போம். அடுத்த